என்ன சிவராஜ், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன ஷூட்டிங்கா? என்ன படம்? கேமராவோட வந்துட்டீங்க போல இருக்கு. ஐயா, இதெல்லாம் அதிசயமா இருக்கு. ஏங்க நம்மளுக்கே அதிசயமா இருக்கேங்க. கண்ணை திறந்து பார்த்து தான் என்ன ஷூட்டிங்கா அப்படின்னு கேட்பாருன்னு சொன்னேன். நான் அங்க சொன்ன டயலாக் அப்படியே கண்ணை திறக்காம சொல்றாரு. இது எப்படி சாத்தியம் தெரியலையே. ஐயா, இது எப்படிங்க சாத்தியம்? என்ன சிவராஜ், குழந்தை மாதிரி பேசுறீங்க. உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்கன்னு எல்லாம் தெரியும். வந்த வேலையை ஆரம்பிங்க. அதான் வந்துட்டீங்களே தேடி. ஐயா ஐயா, உங்க பார்வை எங்க மேல படணும். அப்படியா? சரி, ஒரு நிமிடம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, உன் பாதம் சரணடைந்தோம் ஈசனே போற்றி போற்றி. ஓம் குருவே சரணம், ஓம் திருவடியே சரணம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாங்க சிவராஜ். நன்றிங்க ஐயா, உங்க ஆசீர்வாதம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஐயா, ஒரு பெரிய அதிசயங்க ஐயா. அதாவது நான் உங்களை 2-3 தடவை தான் சந்திச்சிருக்கேங்க ஐயா. ஆனா உங்களை எனக்கு நல்ல பரிச்சயம். ஆனா நீங்க எப்படி என் பேரு ஞாபகம் வச்சிருக்கீங்க? நான் வந்தது தெரிஞ்சு பேசுறீங்க. நான் இருக்கிறதோ சென்னையில, ஆனா நீங்க இருக்கிறதோ இவ்வளவு உச்சத்துல இமயமலையில. அம்மா, இங்க நாங்க டீமோட வந்திருக்கன்ற விஷயம் உங்களுக்கு எப்படிங்க ஐயா தெரிஞ்சது? அவ வலிமை சிவராஜ். உங்க பேர் உட்பட நீங்க என்ன நினைக்கிறீங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தியானத்தின் வலிமை அந்த அளவுக்கு இருக்கு. உலகத்துல என்ன நடக்குது, எப்ப அழிய போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, கலியுகத்தோட முடிவு என்ன, எல்லாமே தெரியும் சிவராஜ். சொல்ல, அதாவது ஐயாவை பார்த்தா நமக்கு நிறைய விஷயம் தெரியும்னு, அதுல இதுவும் ஒண்ணு. சரிதான், நாங்களும் அங்கிருந்து வந்தவங்க தானே. ஆமாங்க ஐயா. நாங்களும் இங்க வந்ததுல இருந்து இறைவனே கதின்னு இருக்கோம். ஆமாங்க ஐயா. தேடி வந்திருக்கீங்க, என்ன தேவைன்னு சொல்லுங்க. அதாவது இந்த கேண்டிட் கேமரா ஷோன்னு சொல்லுவாங்க ஐயா. திடீர்னு ஒரு இடத்துக்கு உள்ள போவாங்க, கேமரா இருக்கிறதே தெரியாது, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில டைம் இந்த வம்புக்கு எடுக்கிற மாதிரி ஷோ பண்ணுவாங்க. ஆனா நம்ம அந்த மாதிரிலாம் இல்லங்க ஐயா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான பேட்டி எடுக்கணுங்க ஐயா, அதுக்கு தான் வந்திருக்கோங்க ஐயா. எல்லாம் ரெடி பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க ஐயா. இன்னைக்கு நாட்டுல மக்கள் நிறைய பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் நடக்கிறதுன பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லையே. பிரச்சனைக்கு காரணம் கர்மா தானே. ஆமாங்க ஐயா. இந்த பிரச்சனையை தாண்டி நிறைய நோய்கள் வருது பாருங்க. ஆமா, அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாக்குது. ஆமாங்க ஐயா, அதான் கர்மா. அதனால மக்களுக்கு என்ன மாதிரி நோய்கள்லாம் வருது, அந்த நோய்களை சரிப்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க நிறைய வாட்டி சொற்பொழிவு கொடுத்தெல்லாம் பாத்துருக்கீங்க ஐயா. எந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்த சொல்லுங்க. எனக்கு என்ன உத்தரவு வருதோ அதை நான் சொல்றேன். கண்டிப்பா அதை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சொல்லுங்க. மக்கள் நல்லா இருக்கட்டும். மக்கள் ரொம்ப துன்பப்பட்டு இருக்காங்க, வழி தெரியாம தவிக்கிறாங்க. அதுக்கு வழிகாட்டுறதானே நம்ம வேலை. ஆமாங்க. அதனால ஈசனோட உத்தரவால வந்திருக்கீங்க. என்ன வியாதிகள், என்ன பிரச்சனை, என்ன விஷயம் கேளுங்க. அதுக்கான வழிமுறைகளை சொல்றோம். பதிவு பண்ணுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. மக்கள் பயனடையட்டும். சரிங்க, எல்லா மக்களும் நீடூடி வாழட்டும். ஏன்னா யாரும் 2000 வருஷம் வாழ போறது இல்ல. வாழப்போற 120 வருஷத்தை ஆரோக்கியமா வாழ்வோமே. 120 வருஷமா? ஆமா ஐயா, என்னங்க ஐயா இது? ஏதாவது நடைமுறைக்கு ஒத்து போற மாதிரி சொல்றீங்களா? 120 வருடம் தான் ஒரு மனிதனோட ஆயுள். அதாவது நாங்கெல்லாம் 120 எங்க தெரியுமாங்க ஐயா பாத்துருக்கோம்? பேப்பர்ல போடுவாங்க, இந்த பாட்டியம்மாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கோம், 114வது பர்த்டே அப்படின்னு பேப்பர்ல பாத்துருக்குமே தவிர பக்கத்துல எல்லாம் பார்த்தது இல்ல. ஆனா முன்னெல்லாம் பாத்துருக்கோம், ஒரு 90 வயசு 95 வயசுன்னு. ஐயா, இன்னைக்கும் வாழறாங்க. இமயமலை மட்டும் இல்ல, சைனா, ஜப்பான், இந்த நாடுகள்லாம் சராசரி 100 வயசு தாண்டி வாழறாங்க. 100 வயசா? கண்டிப்பா 100 வயசு தாண்டி வாழறாங்க, ஆரோக்கியமாவும் இருக்காங்க. இந்த 120ன்றது எப்படிங்க ஐயா? அது பருவங்க ஐயா. 4 பருவங்கள் இருக்கு. 4 பருவமா? முதல் 30 வயது குழந்தை. 30 வயசு வரைக்கும் குழந்தையா? மாடுன்னு திட்டுறாங்க ஐயா வீட்டுல. ஏண்டா மாடு மாதிரி வயசாயிடுச்சுன்னு எனக்கு திட்டுறாங்க. முதல் 30 வயது குழந்தை, அடுத்த 30 வயது இளைஞன், அடுத்த 30 வயது பெரிய மனுஷன், அடுத்த 30 வயசுல ஞானி. மொத்தம் 120. 4 3 12. 120 வருடம் மனிதனுக்கு. 90 வயதை கடந்து வாழ்ந்தாதான் அது சுகமரணம். 90 வயதுக்கு கீழே யார் மரணித்தாலும் அது துர்மரணம். அப்ப 90 வயது நீங்க வாழ வேண்டும் என்றால் முக்காலம் தொட்டு முப்பாட்டன் சொத்து வர்மக்களையே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக உடம்பில் உள்ள வர்ம முடிச்சுகளை அகற்றும் பொழுது உடலில் நோய் இல்லாமல் வாழலாம். ஐயா, எங்ககிட்ட வரவங்க எல்லாருமே
இறைவனிடம் சரண அடைபவர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டு தான் வராங்க. எல்லா கர்மாவையும் அனுபவிச்சு முடிச்சு பாதிக்கப்பட்டு தான் வராங்க. உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா மீனாட்சி சுந்தரம்னு ஒரு தம்பதியர், நல்ல அன்பான பாசமான ஒரு குடும்பம். அவங்களுக்கு சாந்தின்னு ஒரு மகள் இருந்தா. நல்ல வரன் பார்த்து அவளுக்கு நல்லபடியா திருமணமும் நடந்தது. நல்ல சம்மந்தி, நல்ல குடும்பம். அந்த திருமணத்தை ஆலினாள் அழகுராஜாவும் தரக தங்கமணியும், அந்த ஆலினாள் அழகுராஜா பார்க்க அப்படியே உங்களை மாதிரியே இருப்பார். 2 பேரும் சேர்ந்து அந்த திருமணத்தை நல்லபடியா நடத்தி வச்சாங்க. அவங்க இல்லறத்துல சேரக்கூடிய அந்த நிமிடத்துல திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அவங்க தகப்பனார் கதறிக்கிட்டு இருந்தார். அதிர்ச்சியில அந்த குடும்பமே உறைஞ்சு போச்சு. அந்த பெண்ணோட தாய் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தவங்க. தாய் தந்தைனா எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்த குடும்பம். ஆனா அந்த நிலைமையில அம்மா அப்பா தானே இங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க கேளுங்களேன். அம்மா அப்பா தானே இங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க கேளுங்களேன். பெத்தவங்க இருந்தோம் நாம மதிக்கல மறந்தோம், நம்ம விட்டு பிரிஞ்சு போன பின்னால தவிச்சோம். கோலம் பத்தி போன பின்னே கோடம் கொண்டு போவதென்ன, இருக்கும் பொழுதே மதிக்க பழகணும், போற்றி புகழணும். அம்மா அப்பா தானே இங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க கேளுங்களேன். குடும்பம் நடத்தியே பாட்டி பேர குழந்தைக்கு கதைகளை சொல்லி வளர்த்த வாழ்க்கை போச்சுடா. போட்டி போட்டு வாழ்ந்திடும் வாழும் இந்த வாழ்க்கையில் சொந்த பந்த உறவுக்குள்ள கீரலாச்சுடா. மின்னும் பொன் தேவைதான், இன்னும் மண் தேவைதான். அன்னை தரும் அன்புக்கு பொன் பொருளும் மண்மடுவும் ஈடு ஆகுமா, அது ஈடு ஆகுமா? அம்மா அப்பா தானே இங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க கேளுங்களேன். தானான தானனே தனனனனனனனே, தானான நானனே தனனனனனனனே. சின்ன சின்ன வருத்தங்கள் சிரித்து கொண்டே துரத்துங்கள், முதியோர் இல்லம் சேர்க்கும் எண்ணம் கைவிடுங்கள். வீட்டு வேலைக்காரிக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறோம், நம்மை பெற்ற தந்தை தாய்க்கு குறைகள் பார்க்கிறோம். நாமும் செய்யும் செயல்களை, நாமும் செய்யும் தவறினை பார்க்கும் நம் பிள்ளைகள். இந்த கணக்கு நாளை நமக்கு எண்ணி பாருங்கள், தினம் எண்ணி பாருங்கள். அம்மா அப்பா தானே இங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க கேளுங்களேன். அம்மா அப்பா தானே இங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க